எதுக்கு இவ இந்த வெறுங்காட்டை காமிச்சிட்ருக்கான்னு பார்த்துட்ருக்கீங்களா? இதில் வந்து நான் வெறுங்காடை காமிக்கலைங்க. இதில் வந்து நான் வந்து எல்லோ கலர் குட்டி குட்டியாக தெரியுதுல்ல, அது வந்து ஆவாரம்பூ. அதை பறிக்க போகிறேன். அதை தான் காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. நான் இருக்கிற ஏரியாவில் ஆப்போசிட்டில் வந்து இந்த மாதிரி பிளெயினாக இருக்குது, கிரவுண்டு இருக்குது. அதில் வந்து இப்படி ஆவாரம்பூ வந்து சும்மாவே பூத்து கிடக்குது. இதை நிறைய பேர் பறிச்சுட்டு போவாங்க. நான் இது வரைக்கும் அதை பறித்ததும் கிடையாது, யூஸ் பண்ணதும் கிடையாது. ஆனால் கடையில் வந்து இது கிடைக்குது, ட்ரை பண்ணி கொடுக்குறாங்க. அன்றைக்கி நான் பால் டீ போடலான்னு சொல்லிட்டு பால் காய்க்கும்போது பால் தெரிஞ்சு போயிடுச்சு. அதனால தான் சரி அன்றைக்கி என் ஹஸ்பண்ட் வந்து ஓகே ஆவாரம்பூ பறித்து டீ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஆவாரம்பூ பறிக்க போனோம். அதில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. நான் இது வரைக்கும் அது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நிறைய பறிச்சுட்டு வந்தோம். எங்களுக்கு நிறையவே இருந்தது குவான்டிட்டி. இந்த ஃப்ரெஷ்ஷான பூவில் வந்து நிறைய குட்டி குட்டி நிறைய செலந்து பூச்சி அந்த மாதிரி நிறைய பூச்சி இருந்தது. இதை யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் பயமாக இருந்தது. ஏன்னா நிறைய பூச்சி இருந்தது, குட்டி குட்டியாக செலந்தி பூச்சி நிறைய இருக்குது பூவில். இதை ட்ரை பண்ணும்போது அது பேரும்னு நினைக்கிறேன், காய வச்சு யூஸ் பண்ணும்போது. நாளைக்கான ஃப்ரெஷ்ஷாக தான் யூஸ் பண்ணேன். இந்த ஃப்ரெஷ்ஷான பூவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு எடுக்கிறது தான் வந்து ஆவாரம்பூ டீ. ஆவாரம்பூ வந்து கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணணும். நிறைய யூஸ் பண்ணிட்டோன்னா அந்த தண்ணி வந்து ரொம்ப கசக்க ஆரம்பிச்சிரும். வழக்கமாகவே இந்த ஆவாரம்பூ டீ வந்து கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். இந்த டீ வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா, அவங்களுக்கு ரொம்ப ரீஃப்ரெஷிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு பிடிக்கல. ஏன்னா நம்மளுக்குலாம் நல்லது பிடிக்காது எனக்கு, அதனால எனக்கு வந்து அது பிடிக்கவே இல்லை. ஆனால் அவங்களுக்கு அது வந்து நல்லா அடிக்டட் ஆகிட்டாங்க. அவங்க வந்து நல்லா இருக்குது, நல்லா ரீஃப்ரெஷிங்காக இருக்குன்னாங்க.